நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 20, 21 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உதயம் தளம். ஸோ இந்த உதயம் தளம் வந்து எதுக்காகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உதயம் தளத்தில் பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட் 2 பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எம்எஸ்எம்இன்னா பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான தளம் தான் பார்த்தீங்கன்னா அந்த உதயம் தளம். ஸோ அதில் வந்து பதிவு செய்யப்பட்ட அதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா எந்த 2 மாநிலங்கள் முதலிடத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் வந்து ஃபஸ்ட் 2 பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகப்படியான தொழிற்சாலைகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் ரிப்போர்ட் வந்து இப்போது 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதிலேருந்து வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய தொழிலாளருடைய பங்கேற்பு விகிதம் பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 64.6% வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4வது பாயிண்ட் பாருங்கள். ஸோ இந்திய தொல்பொருள் ஆய்வாளர் ஜான் மார்ஷல் வந்து நமக்கு தெரியும். ஸோ அவருடைய சிலையை பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புடையார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதோடைய பண்பாடை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் இவருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ரயில். ஸோ இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் பார்த்திங்கன்னா ஹரியானாவுடன் ஜிந்த் மற்றும் சோனிபாட் இடையே வந்து அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஸோ இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் பார்த்திங்கன்னா ஸோ எந்த 2 பிளேஸுக்கு இடையே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிந்த் மற்றும் சோனிபாட். அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. ஸோ எப்போ வந்து அறிமுகம் செஞ்சு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 31/3/2025 தான் வந்து அந்த பயணம் வந்து தொடங்க போகுது. அந்த ரயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீக்காயம்பட்டோருக்கான கொள்கையை பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் விஷன் 2020. ஸோ இதோடைய நல்லெண்ணெய் தூதராக பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்தை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. விஷன் 2020 இதனுடைய நல்லெண்ணெய் தூதராக வந்து ஸ்ரீகாந்தை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கிய தினங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏதாச்சும் ஒரு டேஸ் வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ் வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க டேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சர்வதேச மகிழ்ச்சி தினம். ஸோ அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் 20. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மார்ச் 20 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக வாய்வழி சுகாதார தினம், அது வந்து மார்ச் 20. சர்வதேச மன தினம் பார்த்திங்கன்னா அது வந்து மார்ச் 21. உலக மன நலிவு தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 21. உலக கவிதை தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 20. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ ஆயுட்கால தரவரிசை. ஸோ தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின்படி ஸோ இந்தியாவின் முக்கிய மாநிலங்களின் ஆயுட்காலம் தரவரிசை பட்டியலில் பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஆயுட்கால தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ உலக ஆயுட்கால தரவரிசையில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 117வது பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்கல் புயல். ஸோ 2024 வந்து எந்த புயலால் வந்து நம்ம தமிழ்நாடு அதிகமாக வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெங்கல் புயல் தான். ஸோ புயல்கள் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ வருணா பயிற்சி. ஸோ வருணா என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையேயான அந்த இராணுவ கடற்படை கூட்டு பயிற்சி தான் வந்து வருணா பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.